வார்டு கவுன்சிலரின் ஒரு மாத சம்பளம் எவ்வளவு தெரியுமா? சொன்னா நம்ப மாட்டீங்க. உங்களோட வார்டுக்கு நீங்க தேர்வு செஞ்சு செயலாற்றி வரக்கூடிய கவுன்சிலருக்கு ஒரு மாச சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்ததுண்டா? உங்க பகுதியில எல்லா பிரச்சனைகளுக்கும் முதல்ல அணுகக்கூடிய நபரா இருக்கிறவருக்கு 2023வது வருஷத்துல தான் மாத சம்பளம் அப்படிங்கிறதே ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அந்த வகையில மாநகராட்சி, நகராட்சி இந்த மாதிரியான விஷயங்கள்ல தேர்வு செய்யப்படக்கூடிய கவுன்சிலர்களோட சம்பளம் பத்தி இப்ப பார்க்கலாம். உங்க ஏரியாவுல, தெருவுல ஏதாவது பிரச்சனை அப்டின்னா, நாம முதல்ல அணுகக்கூடிய நபர் வார்டு கவுன்சிலரா தான் இருந்துட்டு வராரு. தெருவிளக்கு பிரச்சனை தெருவிளக்கு பிரச்சனை, குப்பை, பாதுகாப்பு, குடிநீர் மாதிரியான சின்னதுல இருந்து பெரிய அளவு வரையிலான வார்டு கவுன்சிலர்களோட தேவை இருக்கு. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு குறை தீர்ப்பு மட்டும் இல்லாம, தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தலைமைக்கு கொண்டு போயி உரிய நடவடிக்கைகள மேற்கொள்ளக்கூடிய இடத்துலயும் கவுன்சிலர்கள் இருக்காங்க. எம்பி, எம்எல்ஏக்களுக்கு அணுகுறத விட கவுன்சிலர்கள அணுகுறது ஈஸி. பெரும்பாலும் கவுன்சிலர்கள் அப்படிங்கிறவங்க அந்த பகுதியிலேயே வசிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. அதனால அந்த வார்டுல வசிக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. மக்களோட மக்களா இருந்து அரசு திட்டங்கள செயல்படுத்தக்கூடிய நபர்களா கவுன்சிலர்கள் திகழ்றாங்க. தமிழ்நாட்டுல செயலாற்றக்கூடிய கவுன்சிலர்களுக்கு 2023வது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மாத சம்பளம் கிடையாது. கவுன்சிலருக்கு மட்டும் இல்ல, மேயர்களுக்கும் சம்பளம் கிடையாது. மாசம் ஒரு தடவ கவுன்சிலர்களுக்கான கூட்டம் நடக்கும். இந்த கூட்டத்துல பங்கேற்க ரூ. 800, அப்புறம் மண்டல அளவிலான கூட்டத்துல பங்கேற்க ரூ. 50 மட்டுமே வழங்கப்பட்டுச்சு. அதுபடி ஒரு மாசத்துக்கு அரசு தரப்புல இருந்து 850 வரைக்கும் மட்டும் தான் ஒரு கவுன்சிலர் வாங்குவாரு. எம்எல்ஏ, எம்பிக்களுக்கு மாதிரி கவுன்சிலர்களுக்கு மாத சம்பளம் வழங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் கோரிக்கையாவே முன்வைக்கப்பட்டது. அதுக்கப்புறமா 2023வது வருஷம் தொடக்கமே இதுக்கான முக்கிய முடிவை தமிழ்நாடு அரசு எடுக்க முன்வந்தது. கவுன்சிலர்களோட கோரிக்கையை ஏற்று மாநகராட்சி, நகராட்சி கவுன்சிலர்கள் அப்புறம் பஞ்சாயத்து தலைவர், துணைத் தலைவர்களுக்கான ஒரு மாத ஊதியம் அப்படிங்கிறது நியமிக்கப்பட்டுச்சு. மாநகராட்சி உட்பட வார்டுகள்ல கவுன்சிலர்களுக்கு மாதம் ரூ. 10,000 சம்பளம் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டுச்சு. நகராட்சி கவுன்சிலர்களுக்கு மாதம் 5,000 ஊதியம். இதுவே நகராட்சி தலைவர்களுக்கு மாதம் 15,000, துணைத் தலைவர்களுக்கு 10,000 அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டது. பஞ்சாயத்து தலைவர்களுக்கு மாசம் 10,000, அப்புறம் துணைத் தலைவர்களுக்கு மாதம் 5,000 வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. தங்களுக்கான சொந்த செலவுகள் மட்டும் இல்லாம வார்டு பணிகளுக்காக போகிறப்போ செலவுகள அவங்களே ஏற்கக்கூடிய நிலையில கவுன்சிலர்கள் இருந்தாங்க. இந்த அறிவிப்புக்கு பின்னாடி அவங்களோட பணிக்காலம் வரைக்கும் மாத ஊதியம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருது.